வணக்கம். இன்றைக்கி நான் உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிற ரெசிபி வந்து சொரா மீன் புட்டு. அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்ன அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு நான் வந்து ஒரு வெங்காயம் எடுத்திருக்கேன், ஒரு பெரிய வெங்காயம். நீங்கள் ஆக்சுவலாக வந்து இந்த புட்டுக்கு வந்து சின்ன வெங்காயம் இருக்கு இல்லையா, ஷாலட்ஸ், அதை யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். என்கிட்ட இல்லை, அதனால நான் வந்து பெருசாக யூஸ் பண்ணுறேன். அதுக்கப்புறமா வந்து ஒரு பச்சை மிளகா, காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம் காரம், பச்சை மிளகாயா, அப்புறம் கருவேப்பிலை, அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட். நான் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வச்சுருக்கேன். உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணலான்னா இஞ்சியும் பூண்டும் கொஞ்சமாக எடுத்து கட் பண்ணி நீங்கள் வெங்காயத்தோடய வச்சுக்கோங்க. அப்புறம் சால்ட், அதுக்கப்புறம் வந்து 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள், மிளகாத்தூள், அப்புறம் 1/2 டீஸ்பூன் ஜீரக பவுடர், அப்புறம் 1 டீஸ்பூன் சோம்பு, அப்புறம் கொஞ்சோண்டு வந்து மஞ்சத்தூள். நான் கொஞ்சமாக எடுத்திருக்கேன் மஞ்சத்தூள், ஏன்னா நம்ம அப்புறம் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த சொரா மீன் நான் ஒன்றே ஒரு பீஸ் எடுத்திருக்கேன். ஸோ நீங்கள் என்ன பண்ணலான்னா இந்த சொரா மீனை வந்து கொஞ்சோண்டு மஞ்சத்தூளும் சால்ட்டும் போட்டு அதை வந்து வேக வச்சு எடுத்து வச்சுக்கணும். இப்போ வந்து நம்ம வந்து எண்ணெய் சூடாகிடுச்சு. ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதை கொஞ்சோண்டு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இந்த வெங்காயம், கருவேப்பிலை, அப்புறம் பச்சை மிளகாய், இது மூணுத்தையும் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இந்த வெங்காயம் நல்லா வந்து இப்போ இதை நல்லா வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும். அது கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம், வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும்னா அந்த ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் சொன்னேன் இல்லையா, அதெல்லாம் நீங்கள் ஆட் பண்ணிக்கணும். ஸோ இந்த இன்க்ரீடியன்ட்ஸ், இந்த 4 இன்க்ரீடியன்ட்ஸ் நீங்கள் இதில் ஆட் பண்ணிவிடுங்க. மிளகாத்தூள், ஜீரகம், சோம்பு, மஞ்சத்தூள், இந்த 4 இன்க்ரீடியன்ட்ஸும் இதில் ஆட் பண்ணிவிடுங்க. இது ரொம்ப சீக்கிரமாக முடிஞ்சிடுங்க. அந்த மீன் வேக வைக்கிறது மட்டும்தான் நம்மளுக்கு வேலை. மற்றபடி இதெல்லாம் நீங்கள் முதலே கட் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா ரொம்ப குயிக்காக முடிஞ்சிடும். உப்பும் இதே இந்த மிளகாத்தூள் நம்ம ஆட் பண்ணும்போது நீங்கள் உப்பையும் ஆட் பண்ணிக்கோங்க. நான் உப்பை ஆட் பண்ணுறேன். இப்போ நீங்கள் வந்து பார்த்து போடுங்க, ஏன்னா நம்ம மீனில் ஏற்கனவே நம்ம உப்பும் மஞ்சத்தூளும் போட்டு நம்ம வேக வச்சுருக்கோம். அதனால் நீங்கள் உப்பு வந்து கொஞ்சம் கம்மியாகவே போட்டுக்கோங்க. இப்போ இதை கொஞ்சம் வதக்கிட்டதுக்கப்புறம் இப்போ நான் அந்த வேக வச்சு உதுத்து வச்சுருக்கேன் இல்லையா, அந்த மீனை வந்து இதில் ஆட் பண்ணோம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு மூடி போட்டு நீங்கள் நல்லா குக் பண்ணணும். இப்போ வந்து ஒரு 5 to 10 minutes நல்லா குக் ஆகிருக்கு மீடியம் ஃப்ளேமில். இப்போ இதை நம்ம நல்லா கிண்டி விடலாம் ஒரு தடவை.
இப்போ இது நல்லா குக் ஆகிடுச்சுங்க. உங்களுக்கே தெரியும் நல்லா ரோஸ்டாக இருக்குது. உங்களுக்கு பார்த்தீங்கனாலே தெரியுது. உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா ரோஸ்ட் ஆகணும் அப்படின்னா இன்னும் ஒரு 5 minutes இல்லை ஒரு 2 to 3 seconds வந்து வச்சுருங்க. இப்போ வந்து இது ஒரு 2 to 3 seconds ஆயிடுச்சு. இப்போ இது நல்லா வதங்கிடுச்சுங்க. இப்போ நீங்களே உங்களுக்கு பார்த்தா தெரியும் நல்லா குக் ஆகிடுச்சு. அப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இன்னும் உங்களுக்கு நான் சொல்கிறேன். இதில் வந்து நீங்கள் உங்களுக்கு இன்னும் இந்த மீன் வந்து இன்னும் ரிச்சாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கொஞ்சோண்டு தேங்காய் பூ கூட கொஞ்சோண்டு போடலாம். கொஞ்சோண்டு தேங்காய் போடலாம். நான் வந்து இன்றைக்கி போடலை, ஆனால் நீங்கள் கொஞ்சோண்டு தேங்காய் போடலாம். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் அது எவ்வளோ ரோஸ்ட்டாக நல்லா இருக்குன்னு. அந்த சுறா புட்டு வந்து ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து லைக் ரசம் சாதம், அப்புறம் சாம்பார், இந்த பச்சை மிளகாய் சாம்பார், இதுக்கெல்லாம் வந்து ஒரு செமையான ஒரு கடிச்சிக்காய் இது. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.